என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். புறங்கூறி திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். யார் ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்திடுவாங்களாம்? புறங்கூறி திரிகிறவர்கள். புறங்கூறுதல் என்று சொன்னால் யாரையாவது ஒருத்தரை குறித்து புரளி பேசிக்கொண்டே இருப்பாங்க. முகத்துக்கு முன்பாக ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்பாக போய் தாறுமாறாக அவங்கள குறித்து பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்களாம் யார்? புறங்கூறுகிறவர்கள். இப்படிப்பட்டவருடைய உள்ளத்திலே ரகசியமானது தங்காது. ஏன்னா அவங்களுடைய சுபாவமே என்னவா மாறிவிட்டது? யாரையாவது ஒருத்தரை குறித்து வறுத்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் புறங்கூறுகிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களிடத்தில் ரகசியம் எந்த சமயத்துலேயும் தங்கவே தங்காது. உங்களை நம்பி பல பேர் பல ரகசியமான காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கும்படிக்கு பல காரியங்களை பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவைகள் எல்லாம் எல்லாரிடத்திலையும் போய் பரப்பி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் புறங்கூறுகிறவர்கள். இவர்கள் உண்மையற்றவர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் ரகசியங்களை எல்லாம் வெளியரங்கப்படுத்தி விடுவார்கள். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, இத்தனை நாள் வரையிலும் மற்றவர்களை குறித்து புரளி பேசி கொண்டிருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய முதுகுக்கு பின்பாக போய் நீ பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நிறுத்திவிடு. அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களாய் காணப்படும். பாருங்கள், ஏனென்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். உங்களிடத்தில் நம்பி மற்றவர்கள் சொன்ன காரியங்களை உங்கள் உள்ளத்திலே பத்திரப்படுத்துங்கள். ரகசியங்களை எல்லாம் போய் எல்லா இடத்திலும் போய் சொல்லி கொண்டிருக்காதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். புறம் கூறுகிற இந்த காரியம் உங்களை விட்டு புறம்பே தள்ளப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.